ரிப்போர்ட்டர் டைரி செய்திகளுக்காக நான் உங்கள் ராம்குமார். கிருஷ்ணகிரி மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் நடைபெற்ற பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை அவதூறாக பேசி வரும் RSS சித்தாந்தம் கொண்டவர்களை தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி நடத்தப்பட்ட கண்டன ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் பங்கேற்பு. கிருஷ்ணகிரி மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையின் உத்தரவின்படி வெளிநாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை தேசத்துரோகி என பேசிய RSS சித்தாந்தம் கொண்ட தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொறுப்பாளர் ராஜா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த தர்விந்தர் சிங் மார்வா ஆகிய இருவரையும் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய வலியுறுத்தி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் தலைமை வகித்தார். மாநில பொதுச் செயலாளர் ஏகப்பவானன், மாநில பொதுக்குழு ரகு, மாநில செயலாளர் ஆறுமுகம், முன்னாள் மாவட்ட தலைவர்கள் நாஞ்சில், கிருஷ்ணமூர்த்தி, குமாரவேல், நாராயணமூர்த்தி, முன்னாள் அகில இந்திய காங்கிரஸ் உறுப்பினர் என்ற துரைசாமி, நகர தலைவர் லலித் ஆண்டனி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போது ராகுல் காந்தி அமெரிக்க சுற்றுப்பயணத்தின் போது தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுடன் நடந்த சந்திப்பை ராஜா கொச்சைப்படுத்தி பேசுவது எவ்வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் விரோதமாக கருத்துக்களை கூறுவது, வகுப்புவாத விஷமத்தனமான கருத்துக்களை பரப்புவது, மத நல்லிணக்கத்தை சீர்குலைப்பது போன்ற செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வரும் ராஜாவின் பேச்சை இதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும். சில நண்பர்கள் ராகுல் காந்தியோட ரொம்ப கொச்சப்படுத்த மாதிரி அவருக்கு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம கிட்டத்தட்ட 7 முறை அவருக்கு பாராளுமன்ற தண்ணி சாப்பிட்டது நம்ம எல்லாம் அறிவோம். இருந்தாலும் கூட